ஹலோ ஹால். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழியார் டேம் ப்ளஸ் வந்து வின்னர் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சேம் டேவே வந்து அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும் மங்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பஸ்ஸு பிடிச்சி வந்து அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறோம். அப்படியே வால்பாறை போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31st இந்த 3 இடத்தையும் வந்து விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 31st நைட்டு வந்து வால்பாறையில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். நியூ இயர் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வீடியோ போக கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் டு பாலாஜி டைரிஸ். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்து கவி அருவி வந்தாச்சு. அதாச்சு குரங்கு வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ மேலே ஒரு டேம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா டேமை சுற்றி தான், தண்ணியை சுற்றி தான் ரோடே இருக்குது. செம்ம ரூட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மங்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போகலாம். லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வால்பாறையில் மேலே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ நம்ம சீக்கிரமாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே போயிட்டு சீக்கிரமாக ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஸோ இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 50 ருபீஸ் எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கவி அருவின்னு ஒரு பேர் இருக்குது. இது குரங்கு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மங்கிலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால குரங்கு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு மாதிரி இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி வேர்லாம் தொங்கின மாதிரி. இங்கே பாறை இதுக்கு நடுவில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே ஃபேமிலிஸ் எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம குளிப்போமா இல்லையான்றது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வின்னர் வாட்டர் ஃபால்ஸில் ரொம்ப நேரம் குளிச்சாச்சு. இங்கேயும் குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 2-3 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இங்கே குளிக்காமல் ஜஸ்ட் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான பிளேஸ் தான். ஸோ செம்மையாக இருக்குங்கன்னு பார்க்கும்போது வியூ பாயிண்ட்லாம் பாறை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி வருது. அதுவும் இல்லாமல் இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பசங்களாம். ஆனால் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. ஏன்னா இந்த ஒரு நாள் என்னெல்லாம் சுற்றி பார்க்க முடியும் கிட்ட அப்படின்றத 3 பிளேஸ் விசிட் பண்ணியிருந்தோம். ஆழியார் டேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஃபால்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்களும் பொள்ளாச்சி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். இந்த ரூட் போகணும் அப்படின்னா மேலே வந்து வால்பாறையில் போய் ஸ்டே பண்ணலாம். கைஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நம்ம சீக்கிரமாக போயிட்டு வால்பாறையில் ஸ்டே பண்ணோம். அதனால் இப்போயே கிளம்புறோம். இப்போயே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் கிளம்ப வேண்டியது தான். ஸோ வாங்க வெளியே போகலாம். இங்கேருந்து வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் டைமிங் பஸ்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக போயிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வாங்க. ஆக்சுவலாக பொள்ளாச்சியே பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரி தான் இருக்குது. கேரளா ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே போயிட்டு இங்கே வந்தாலும் கடைசியில் ரோட்டுக்கு தான் 2 பேர் ரோட்டுக்கு தான் உட்காந்துருக்கோம். பஸ்ஸுக்கு வரல, அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கிடச்சிச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 43-45 கிலோமீட்டர் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வால்பாறை போகலாம். ஸோ வாங்க. நம்ம ஆழியார் டேம் போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து பார்க்கும்போது மழைலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அது மேலே ரூட் இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த ஆழியார் டேமை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா வால்பாறை மேலே ஏறுற மாதிரி ரூட்டே செட் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஒர்த்தான ஒரு பிளேஸு. நீங்களும் கண்டிப்பாக வரீங்க அப்படின்னா இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஒரு பிளேஸு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்துகிட்டு லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஈவினிங் சன்செட் ஆகிறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போயிருந்தோம். ஒரு சின்ன பசங்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காவாலாம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு தரமான ஸ்பாட் இருக்கும், அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் பயங்கரமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த கமர்ஷியலான பிளேஸில் சிறுத்தை கரடி எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் பார்த்துருந்தோம். அந்த ஃபுட்டேஜையும் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். கைஸ் நாம் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே சரியாக வரல. ஸோ அதனால் பிளானை மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரூமுக்கே போயிட்டு
சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. இன்றைக்கி நியூ இயர் வந்து அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 2 சர்ச் இருக்குது. நம்ம இருக்க ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னொரு சர்ச் இருக்குது. போலீஸ் எல்லாமே ஹெவியாக இங்கே வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் நினச்சி கூட பார்க்கல, நியூ இயரை நம்ம சர்ச்சில் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 நியூ இயருக்கு நம்ம வந்து சர்ச்சில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் அப்படியே லைட்டாக சுற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூமில் போய்ட்டு ஸ்டே பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்திரப்பள்ளி தான் போக போகிறோம். அத்திரப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு பஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஈவினிங்கே விசாரிச்சிருந்தோம். அதனால் நம்ம 7:30 மணிக்கு எழுந்து தான் ஆகணும். எழுந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பஸ் அத்திரப்பள்ளிக்கு இருக்கும். ஸோ வாங்க இப்போ போயிட்டு தூங்கலாம். நம்ம நேற்று லேட்டாக வந்ததுனால சன்செட் ஆனதுனால மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிறுத்தை கரடி எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையனே சொல்கிறான், நானே 2 முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓட்டு போகிறார் ஒரு ஒரு இதான் மாப்பிள்ள வந்துடுச்சு, சிக்கம் ஆயிடுச்சு. நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும் அப்படின்னா ஒரு 2-3 பேரை வந்து கடவுள் அனுப்புவார். நிறைய பேர் அனுப்ப மாட்டார். ஸோ அந்த 2-3 பேர் சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் ஆகிடணும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே இங்கே வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ வீடியோ விட நமக்கு உயிர் தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு 2 நாள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம சீக்கிரமாக இங்கே வந்து கிளம்பலாம். ஸோ கண்டிப்பாக வரும் போல் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும். டேய் பாடுறா, டேய் நரிடா, நல்லா பாருங்க, வாங்க வாங்க வாங்க, தெரியுதா? டேய் பேக் எடுத்து நடி. கேஷ் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகணும். 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நைட்டு வந்து லேட்டாக தூங்கினதுனால எழுந்துக்க முடியல. ஒரு 8 மணிக்கு மேலே இருந்ததுனால பஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ பஸ் அப்படின்னு கேட்டதுக்கு 12:30 மணிக்கிட்ட தான் பஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோலையார் டேம் போயிட்டு சோலையார் டேம்லேருந்து கேரளா டு தமிழ்நாடு பார்டர் இருக்குது. அந்த பார்டரில் போகணும் அப்படின்னா பஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து சோலையார் டேம் போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஒரு 30 rupees அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாங்க போகலாம். கைஸ் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. நம்ம இப்போ கேரளாவில் தான் உட்காந்துட்ருக்கோம் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பஸ் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுன்றதால மேலே போகணும் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே ஏறி போகலாம் வாங்க. அங்கே போனோம் அப்படின்னா தரமான ஸ்பாட்டு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பயங்கரமாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே போகலாம். கீழே போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவோம். பஸ் கீழே வந்துடுச்சு. ஸோ வாங்க போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து ஃபாரஸ்ட் ரூட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு. ஸோ தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஃபாரஸ்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து வால்பாறை வரீங்க அப்படின்னா இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா செம்ம பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. பஸ்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. டிரைவருக்கு செம்ம ஸ்கில் இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வீடெலாம் இருக்குது. அங்கேயும் வந்து ஸ்டாப்பிங்லாம் இருக்குது. அங்கேயும் பஸ் போகுது. ஆனால் டைமிங் பஸ்ஸு தான். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுக்கான வீடியோ வந்து ஃபுல் விளாக் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விளாகை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.